கள்ளச்சாராய விஷயத்தில் தி.க. ஆசாமிகளின் பகுத்தறிவு எப்படி? கவர்மெண்ட் சாராய விஷயத்தில் தி.க. ஆசாமிகளின் பகுத்தறிவு எப்படி என இந்த காணொளியில் பார்ப்போம். பேரணாம்பட்டு அடுத்த மசியம் ஊராட்சியை சுற்றி இருக்கும் 9க்கு மேற்பட்ட கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து கள்ளச்சாராயத்தை எதிர்த்து போரிட்டு வெற்றி கண்டுள்ளனர். இதனை அடிப்படையாக கொண்டு வழிகாட்டும் மசியம் ஊராட்சி என்கிற தலைப்பில் 22/2/2024 நாள் விடுதலையில் ஒரு தலையங்கம் எழுதப்பட்டுள்ளது. சரியான தலையங்கம்தான். ஆனால் கள்ளச்சாராயத்தை எதிர்த்து தலையங்கம் எழுதிவிட்டு கவர்மெண்ட் சாராயமான டாஸ்மாகை ஆதரிக்கும் அவர்களின் பகுத்தறிவு முட்டாள்தனத்தை நினைத்து வியக்காமல் இருக்க முடியவில்லை. அதனைத்தான் அறிவு மோசடி என்கிறோம். தலையங்கத்தை சுருக்கமாக பார்ப்போம். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த மசியம் ஊராட்சியை சுற்றி சுமார் 9க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. 1500க்கும் மேற்பட்ட வீடுகளில் மக்கள் வசித்து வருகின்றனர். பேரணாம்பட்டு வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமத்தின் காப்புக்காட்டில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்வது அமோகமாக நடந்து வந்தது. அதனால் அந்த ஊருக்கும் கெட்ட பெயர் ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து மசியம் ஊராட்சியில் கள்ளச்சாராயத்தை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி வந்தனர். அதன்படி மசியம் ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர் மற்றும் ஊராட்சி நிர்வாகத்தினர் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். தொடர்ந்து காவல்துறை உதவியுடன் இந்த ஊராட்சியில் சாராயம் விற்பனை செய்து வந்த நபர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். மேலும் 2 மாநில காவல்துறையினரும் ஒருங்கிணைந்து சாராயம் விற்பனை செய்யும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து தொடர் குற்றவாளிகளை பதிவேட்டில் ஏற்றி அப்பகுதியில் கள்ளச்சாராயம் மற்றும் சாராய விற்பனையை முற்றிலுமாக ஒழித்தனர். மேலும் கிராமத்தில் முழுமையாக சாராயம் ஒழிக்கப்பட்டு விட்டது என்று பேருந்து நிறுத்தத்தில் கிராம மக்கள் ஒன்றிணைந்து அறிவிப்பு பலகைகளையும் வைத்தனர். மசியம் ஊராட்சி உட்பட்ட சுற்றியுள்ள அனைத்து ஊர்களிலும் சாராயம் விற்பது, மது அருந்துவதற்கு முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீறி சாராயம் விற்பவர்கள் மீது காவல்துறையினர் மூலம் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மது அருந்துபவர்கள் ஊரில் பொது நிகழ்ச்சிகளுக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று ஊராட்சி நிர்வாகத்தினர் எச்சரிக்கை விடுத்தனர். இந்த போக்கு பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. இதனையடுத்து மசியம் ஊராட்சியில் மதுவை முற்றிலுமாக ஒழித்து சாதித்து காட்டியுள்ளனர். மதுவை ஒழிக்க முடியாது, மதுதான் மக்களை ஒழிக்கும் என்ற நிலைப்பாட்டை ஒரு கிராமம் தலைகீழாக புரட்டி போட்டுள்ளது என்பது அசாதாரணமானது. அவ்வூரிலேயே ஒரு பாராட்டு விழாவை நடத்தினால் அதன் வீழ்ச்சி மற்ற பகுதிகளிலும் பரவக்கூடும். பள்ளி மாணவர்களே மது அருந்துகிறார்கள், மது அருந்தி பள்ளிக்கு வருகிறார்கள் என்பதெல்லாம் எவ்வளவு பெரிய அவலமும் அதிர்ச்சியும் ஆகும். கல்வி கண் குத்தப்பட்ட நம் மக்களை மேலே தூக்கிவிட பெரியாரும் திராவிட இயக்கமும் எவ்வளவு பாடுபட்டு வந்திருக்கிறது. மனு தர்ம அரசியல்வாதிகள் ஒரு பக்கம் அதனை தலைகீழாக புரட்டி அடிக்க பல தந்திரங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் என்றால், இன்னொரு பக்கம் இந்த மதுவும் மாணவர்களை, இளைஞர்களை இழுத்து போட்டு மிதிக்கிறது. அன்றாடம் உழைத்து சம்பாதிப்பவர்கள் கிடைத்த கூலியில் பெரும்பகுதியை குடிக்கு ஒப்படைத்துவிட்டு மீதியை போனால் போகிறது என்று மனைவியிடம் கொடுத்து சமைத்து போடு என்கிறார்கள். வீட்டில் சதா அமைதியின்மை தலைவிரித்தாடுகிறது. அந்த வகையில் வேலூர் மாவட்டம் மசியம் கிராமம் நல்வழி காட்டுகிறது. அதன் கையை பிடித்து முத்தமிடுவோம். இதுபோன்ற ஊராட்சிகளுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து வளர்ச்சியை காட்டினால் அது மிகப்பெரிய தாக்கத்தை மற்ற பகுதிகளிலும் ஏற்படுத்தும் அல்லவா? திராவிட மாடல் அரசால் நிச்சயம் இதனை சாதித்து காட்ட முடியுமே என்கிறது தலையங்கம். பல கிராமத்து மக்கள் ஒன்றிணைந்து உயிரை பணயமாக வைத்து சாராய குண்டர்களை எதிர்த்து அதில் வெற்றி பெற்றுள்ளனர். இதற்கும் திராவிட மாடலுக்கும் என்னையா சம்பந்தம்? திராவிட மாடல் தானையா பல 100 கோடிகளை விற்பனைக்கு இலக்காக வைத்து விற்பனையை அதிகரித்து கொண்டுள்ளன.
ஒவ்வொரு பண்டிகைக்கும் யார் தாலி அறுந்தாலும் பரவாயில்லை என இலக்கு வைக்கிறது. ஊர் மக்கள் சேர்ந்து செய்த ஒரு செயற்கரிய சாதனையிலும் ஈவே ராமசாமி ஸ்டிக்கர் ஒட்டுவீர்களாயா? என்றைக்கு அரசு பீகார் மாநிலத்தை போல் மதுவிலக்கை அமல்படுத்துகிறதோ அப்போது சொல்லலாம் திராவிட மாடல் சாதனை என. இப்போது திராவிட மாடல் சாதனை என்பது 50களில் துவங்கி கால் நூற்றாண்டாக குடியை மறந்திருந்த தமிழ் சமூகத்தை பெரும் குடிகாரர்களாக்கி 1971 முதல் 2021 வரை என டாஸ்மாக் பொன்விழா கொண்டாடி இருப்பதுதான் கேவலமான திராவிட மாடல் சாதனை என்பதை யார் மறுக்க முடியும்? மேற்கண்ட அந்த தலையங்கத்தை வாசித்த பிறகு தோன்றியது விடுதலை பத்திரிகை ஆசாமிகளுக்கு அறிவென்ற ஒன்று அறவே இல்லை என. அன்றாடம் உழைத்து சம்பாதிப்பவர்கள் கிடைத்த கூலியில் பெரும்பகுதியை குடிக்கு ஒப்படைத்து விட்டு மீதியை போனால் போகிறது என்று மனைவியிடம் கொடுத்து சமைத்து போடு என்கிறார்கள். வீட்டில் சதா அமைதியின்மை தலை விரித்தாடுகிறது என கவலைப்படுகிற வீரமணியின் தலையங்கம் உண்மையிலேயே கவலைப்படுகிற ஆட்களாக இருந்தால் கள்ளச்சாராயத்தை ஒழித்த மாதிரி கவர்மெண்ட் சாராயத்தையும் ஒழிக்க திராவிட மாடல் முதல்வரிடம் முறையிடலாமே. மதுவிலக்குத்தான் முதல் கையெழுத்து என்று 2016 சட்டமன்ற தேர்தலின் போது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூறியதையே ஞாபகப்படுத்த வேண்டாமா? குடிப்பதற்காக சம்பாதித்த காசை யாரிடம் கொட்டி அழுகிறான்? அரசாங்கத்திடம்தானே. கள்ளச்சாராயம் குடித்தால் தப்பு, கவர்மெண்ட் சாராயம் குடித்தால் தப்பில்லை என சொல்லுகிறதா வீரமணியின் விடுதலை தலையங்கம்? சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஈவே ராமசாமியே அத்தகு வியத்தகு அறிவு பேச்சு பேசியவர்தானே. அரசாங்கம் கள்ளுக்கடைகளை திறக்கலாம், கள்ளுக்கடை இல்லாததால் தானே கள்ளச்சாராயம் குடிக்கிறான், வருமானமும் அரசாங்கத்திற்கு கிடைக்காமல் போகிறது என்றவர்தானே. ஆனால் இன்றைய நிலைமை என்ன? கவர்மெண்ட் சாராயத்தின் விலை அதிகம் எனதானே கள்ளச்சாராயத்திற்கு போகிறார்கள். ஈவே ராமசாமியின் மது ஒழிப்பு யோகியது எத்தகையது என கேட்டால் மிகவும் மானக்கேடானதாக இருக்கும். ஈவே ராமசாமி 1921 காந்தியின் அறிவுரையை கேட்டு முதல் மனைவி நாகம்மையுடன் கள்ளுக்கடைகளுக்கு எதிராக மறியல் போராட்டம் நடத்தினார். காலம் ஓடியது, வருடம் மாறியது, பொண்டாட்டியும் மாறியது, நாகம்மை இடத்தில் மணியம்மையும் வந்தார். எல்லாம் மாறியது போல் ஈவே ராமசாமியின் மது கொள்கையும் மாறியதுதான் வெட்கக்கேடு. முதல் மனைவி நாகம்மையோடு கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டவர் இரண்டாம் மனைவி மணியம்மையுடன் கள்ளுக்கடைகளுக்கு ஆதரவாக பேசினார். 1963 ஆண்டு கும்பகோணத்தில் மது ஆதரவாளர் மாநாட்டில் பங்கேற்ற வரலாறும் ஈவே ராமசாமி கதையில் உண்டு. மேலும் மதுவிலக்கு ராமசாமி மது ஆதரவு ராமசாமியாக மாறிய பிறகு சொன்னது, குடிப்பது தவறில்லை, கல் குடிச்சு செத்தவங்க எவ்வளவு பேர் சொல்லுங்களேன். நான் குடிக்கிறதில்லை. எப்படியோ அந்த பழக்கம் எனக்கு ஏற்படாமல் இருந்திருக்கு. ஆனால் நண்பர்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கிறேன். கள்ளுக்கடையெல்லாம் மூடி இருந்தாங்க. அப்போ குடிக்காமலா இருந்தாங்க? குடிச்சுக்கிட்டுத்தான் இருந்தாங்க. ஒருத்தரும் அப்போ குடியை தடுக்கலை. ஜனங்க சோம்பேறியானதற்கு காரணமே மது ஒழிப்புத்தான். கூலி உயர காரணம் இதுதான். சினிமாவுக்கு போகிறதை விட இது நல்லதுதான். பெரியார் ஈவேராவின் சிந்தனைகள் தொகுதி 2 பக்கம் 1227 பதிப்பாசிரியர் வே. ஆணைமுத்து. என்ன ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு ஈவே ராமசாமியிடம். சினிமாவுக்கு போறதை விட இது நல்லதுதானா? சனங்க சோம்பேறியாய் ஆனதற்கு காரணமே மது ஒழிப்புத்தானா? பெரியார் சிறியாரானது மதிகட்ட இத்தகைய பேச்சினால்தானே. இவர்கள் மதுவுக்கு எதிர்ப்பானவர்களாக காட்டிக்கொண்டால் அது வேடமே. யோசனை சொன்னார். இன்றைக்கு வீடு தேடி பல்வேறு பொருட்கள் வருவது போல் மது விலக்கு வருவது போல் அன்றைக்கே சொல்லி இருக்கிறார்.
மது விலக்கு என்பது மது அருந்துபவர்கள் மது கடைகளுக்கு போய் அருந்துவதற்கு பதிலாக அவர்கள் இருக்கும் இடத்திற்கு மது தானே தேடிக் கொண்டு வரும்படி செய்வதாகும். விடுதலை 29/11/1962. ஆன்லைன் வர்த்தகத்தை பற்றி சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்பே பேசிய தீர்க்கதரிசி என பாராட்டுரை வழங்கலாமா? வீடு தேடி போய் கல்லை கொடுத்து விட்டால் குடித்துவிட்டு யாரும் சாலையில் குப்புற விழுந்து கிடக்க மாட்டார்களே, என்ன ஒரு அருமையான யோசனை! இவையெல்லாம் ஈவே ராமசாமியின் லட்சணம் என்றால் கி. வீரமணியின் லட்சணம் என ஒன்று இருக்குமே, அது யாது என பார்ப்போம். கி. வீரமணி ஆசிரியராக உள்ள மற்றொரு பத்திரிகையான உண்மை இதழில் 2021 1/15 ஜூலை இதழில் வந்த ஒரு கேள்வி பதிலை வாசித்தால் கி. வீரமணியின் மது எதிர்ப்பின் லட்சணம் புரியும். கேள்வி: மதுக்கடைகளை படிப்படியாக குறைத்து 5 ஆண்டுகளில் அறவே ஒழிப்பது சரியான நடவடிக்கை என்று கொள்ளலாமா? மணிகண்டன் என்பவர் கேட்ட கேள்வி இது. ஈனமான கி. வீரமணியின் பதில்: பொருளாதார நிதி நிலைமை சரியாகட்டும், பிறகு யோசிக்கலாம் என்ற அணுகுமுறையே புத்திசாலித்தனமாகும். மேற்கண்ட கேள்வி பதிலை வாசித்ததும் அலைகள் கடலில் ஓய்ந்த பிறகு குளிக்கலாம் என்று நினைக்கிற முட்டாளுக்கும் மதுக்கடைகளில் விஷயத்தில் மேற்கண்ட பதிலை தந்த கி. வீரமணிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என தோன்றியது. 4 பத்திரிகைகள் நடத்துவீர்கள். டாஸ்மாக் விஷயத்தில் 4 பத்திரிகைக்கும் 4 விதமான கொள்கைகள் வைத்து கொண்டு எழுதுவதாயா ஈவே ராமசாமி கற்றுக் கொடுத்த பகுத்தறிவு? கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும், கவர்மெண்ட் சாராயத்தை வரவேற்க வேண்டும் என சொல்லும் கி. வீரமணியின் பேரறிவை என்னவென்று சொல்வது? ஊரே மது விஷயத்தில் கி. வீரமணியின் இரட்டை அறிவை காரி உமிழ்ந்தாலும் கி. வீரமணி கவலைப்பட மாட்டார். காரணம், ஊரே காரி உமிழ்ந்தாலும் ஈவே ராமசாமியின் கொள்கையில் இருந்து இம்மியளவும் விலகாமல் பின்பற்றுகிறவன் என்கிற பெயர் கிடைக்கிறதே. எந்த நோயிலும் நல்ல நோய் கெட்ட நோய் என்பது கிடையாதோ அதுபோல் மதுவிலும் நல்ல மது கெட்ட மது என்பதெல்லாம் கிடையாது. மது குடித்துவிட்டு பெற்ற மகளையே சீரழிக்கிற கொடுமையான செய்திகள், தகப்பனை மது போதையால் கொலை செய்த நிகழ்வுகள், இன்னும் எத்தனையோ அனர்த்தமான நிகழ்வுகளை எல்லாம் காணுகிற போது அந்த போதையை முழுமையாக தடுக்கிற திராணி இல்லாமல் கள்ளச்சரக்கு, கவர்மெண்ட் சரக்கு என பிரிக்கிற தீக்கா மூடர்களை என்னவென்று சொல்வது? குற்றங்குறைகளை விமர்சிக்க ஜாதி பார்த்தார்கள், மதம் பார்த்தார்கள், கட்சி பார்த்தார்கள். இப்போது புதியதாய் போதையில் தள்ளாடுபவனை கள்ளச்சாராயம் கொடுத்து தள்ளாடுகிறானா, கவர்மெண்ட் சாராயம் கொடுத்து தள்ளாடுகிறானா என பார்க்கிறார்கள். நல்ல பரிணாம வளர்ச்சிங்கய்யா. ஒவ்வொரு குடும்பமும் கவர்மெண்ட் சாராயத்தாலும் படுகிற துயரங்கள் சொல்லி மாளாது. அதை கண்டுகொள்கிற அறிவில்லாதவன் பகுத்தறிவாதி என சொல்லிக் கொள்ளவே லாயக்கில்லாதவன்.